ஏன்டா இப்படி தலையை தொங்க போட்டுட்டு நின்றுட்டு இருக்க? ஃபர்ஸ்டெல்லாம் ஸ்கூலுக்கு வரும்போது எவ்வளோ ஜாலியாக உட்காந்துட்டு அரட்டை அடிச்சுன்னு சுற்றிக்கிட்டு இருப்ப. இப்போ ஏன் ஒரு மாதிரி அமைதியாக இருக்க? இல்லை மிஸ், அது உனக்கும் வேற யாருக்கும் என்ன சண்டைன்னு எனக்கு தெரியாதுடா. ஆனால் நான் இதை மட்டும் சொல்கிறேன், இந்த ஆம்பியன்ஸ், இந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீச்சர்ஸ் உனக்கு லைஃப்பில் இதுக்கப்புறம் திரும்பி கிடைக்கவே கிடைக்காது. சாரி மிஸ், இனிமேல் கரெக்டாக இருக்கும். ஏதோ புரிஞ்சா சரி. டூருக்கு வரும்போது சிரிச்ச முகத்தோட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போ. சின்ன குழந்தை மாதிரி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். போ. சரிங்க மிஸ். பவா, இப்போது கொஞ்சம் சிரியேன், அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சுல. இப்போ எவ்வளோ அழகாக இருக்க பவானி. ஏய் சும்மா இருச்சாரு. உன்கிட்டயே நான் பேசணும்னு இருந்தேன்டா. ஆனால் ஸ்கூல் ஃபுல்லாக உன் லவ் விஷயம் தான் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதனால தான் பேச விரும்பலை நான். அதை வேற ஞாபகப்படுத்தாத வைஷ்ணவி. அதையே நான் மறக்கணும்னு தான் இருக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாதடா. உனக்கு எதுனாலும் நான் எப்பயுமே உனக்காக நிற்பேன். என்னை நம்பலாம் நீ. அவளுங்க 2 பேருமா சேர்ந்து என்னை 1 வருஷம் பைத்தியம் மாதிரி சுற்ற வச்சிருக்காளுங்கடி. ஷாரு, வைஷ்ணவிடி. வைஷ்ணவி எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கா? அதான் நானும் யோசிக்கிறேன்டி. பவா, உனக்கு எப்போ ஆனாலும் வேணா அந்த வைஷ்ணவி தாண்டி. அவளை ஒழிச்சு கட்டினாதாண்டி நீ உன் லைஃப் ஒழுங்காகவே இருக்கும். அவளுக்கு இருக்குடி. இரு பவா, அவசரப்படாத. என்னடி இப்போ அவசரப்படாத, வெயிட் பண்ணு. அவங்க என்ன பேசுகிறாங்க முதல்ல தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் போவோம்.